நம்ம சூர்யா சாரோடைய ரெட்ரோ படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோருமே வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்தில கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஜோதிகா மேடம் வந்து இந்த படத்தில தலையிடவே இல்லையாம். ஜோதிகா மேம் வந்து இன்னமும் இந்த ரெட்ரோ படம் பார்க்கல. ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவ்வளோதானே தவிர, அவங்க இந்த படத்தில அவ்வளவா தலையிடவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரசிகர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பாடா! ரொம்பவே கும்பிடுப்பா அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜோதிகா மேம்க்கு வந்து நெறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்ததெல்லாம் ஒரு காலம்னு இருந்தது. இப்போ வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் சைடுக்கு சப்போர்ட்டா பேசுற மாரியும், இங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரிலாம் அவங்க பேசினதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே கோபத்துல இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ஜோதிகா மேமால தான் சூர்யா வந்து சரியான ப்ராஜெக்ட்லாம் வந்து செலக்ட் பண்ண முடியல. அவங்களுடைய படத்த தியேட்டர்ல வெளியிட முடியல அப்படின்றதாலலாம் நெறைய கோவத்துல இருக்காங்க சூர்யா ரசிகர்கள். ஸோ இந்த படத்துல ஜோதிகா அவ்வளவா தலையிடல அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா, கண்டிப்பா இந்த படம் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நெறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க.